இந்த வார திரை விமர்சன நிகழ்ச்சியில நம்ம பார்க்க இருக்க போற படம் சந்தானம் நடிப்புல வெளிவந்திருக்கும் தில்லுக்கு துட்டு. சிவன் கொண்ட மலை என்ற ஊர்ல மலை மீது மர்மமான பங்களா ஒன்று இருக்கிறது. பேய் இருப்பதால் அந்த ஊர் மக்கள் யாரும் அந்த பங்களாவுக்குள் போகவே பயப்படுவார்கள். இது ஒரு பக்கம் இருக்க, சென்னையில பெற்றோர் மற்றும் மாமா கருணாசுடன் வாழ்ந்து வருகிறார் சந்தானம். கருணாஸ் வைத்திருக்கும் லோட் வேனனுக்கு தவணை கட்டாததால் கடன் கொடுத்த சேட்டு அந்த வேனை எடுத்து செல்கிறார். இது பற்றி கருணாஸ் சந்தானத்திடம் முறையிட, சந்தானம் பதிலுக்கு சேட்டுவோட காரை தூக்குவதற்காக சேட்டு வீட்டுக்கு கருணாசுடன் செல்கிறார். அப்போது சேட்டு மகளான நாயகி ஷனாயா இவர்களை போலீசிடம் மாட்டி விடுகிறார். இதனால் கடுப்பான சந்தானம் நாயகியை எப்படியாவது பழிவாங்க வேண்டும் என்று துடிக்கிறார். அதற்குள் நாயகி ஷனாயா சந்தானத்தை தேடி அவரது வீட்டுக்கே வருகிறார். அப்போதுதான் இருவரும் சிறுவயதில் ஒன்றாக படித்தவர்கள் என்பதும் இருவரும் ஒருவருக்கொருவர் நேசித்தவர்கள் என்பதும் தெரிகிறது. இதன் பிறகு நாயகிக்கு வேறு இடத்துல மாப்பிளை பார்த்து நிச்சயமும் செய்து விடுகிறார். அப்போது சந்தானம் உள்ளே புகுந்து அதை கலைத்து விடுகிறார். சந்தானத்தை நேரடியாக எதிர்க்க முடியாத சேட்டு ரவுடியான நான் கடவுள் ராஜேந்திரோட உதவியை நாடுகிறார். சந்தானத்தை தீட்டு கட்டுவதற்காக ராஜேந்தர் பலே திட்டம் ஒன்றை போடுகிறார். அதன்படி சந்தானத்திற்கு ஷனாவை திருமணம் செய்து கொடுப்பதாக நம்ப வைத்து சிவன் கொண்ட மலையில இருக்கும் பங்களாவுக்கு அழைத்து சென்று அவரை கொலை செய்ய திட்டமிடுகிறார். அதன்படி நாகியோட அப்பா சந்தானத்தை அந்த பங்களாவுக்கு குடும்பத்தோடு அழைத்து செல்கிறார். ஏற்கனவே பேய் இருக்கும் அந்த பங்களாவில ராஜேந்தரோட திட்டம் நிறைவேறியதா அல்லது அங்கிருந்து பேய் இவர்களை அடித்து விட்டதா என்பதை நகைச்சுவுடன் திகில் கலந்து சொல்லியிருக்கிறார். சந்தானம் முந்தைய படங்கள்ல இருந்து இந்த படத்துல ஹீரோவுக்கு உண்டான தகுதியில கூட்டியிருக்காரு. குறிப்பா நடனம், சண்டை காட்சிகள் ஆகியவற்றில ஒரு மாஸ் ஹீரோவுக்கு இணையா செய்தி காட்டிருக்காரு. நாயகி ஷனாயா புதுமுகம் என்றாலும் நடிப்புல அது தெரியவில்லை. சேட்டுவாக வரும் பாலிவுட் நடிகை ஷௌரப் சுக்லாவுக்கு இது பொருத்தமான கதாபாத்திரம். சந்தானத்துக்கு அப்பாவாக வரும் ஆனந்த்ராஜும் ஹாலிவுட்டுக்கு இணையாக போடும் கெட்டப்கள் எல்லாம் அசத்தலாக உள்ளது. சின்னத்திரையில வந்த லொலுசபா நிகழ்ச்சியில பல படங்களை கிண்டல் கேலி செய்த ராம்பாலா ஒரு முழுநில நகைச்சுவை படத்தை திகில் கலந்து சொல்லியிருக்கிறார். குறைந்த கதாபாத்திரங்களை வைத்துக் கொண்டு பலம் முழுக்க நகைச்சுவை விருந்து கொடுப்பது என்பது சவாலான விஷயம். அதை இயக்குனர் சிறப்பாக செய்திருக்கிறார். சந்தானத்தை மாஸ் ஹீரோவாக காட்டும் வகையில ஸ்டன் மாஸ்டர் ஹரி தினேஷ் சண்டை காட்சிகளை சிறப்பாக காட்சிப்படுத்தியுள்ளார். காமெடி படத்திலும் திகில் கலந்து ரசிகர்களை பயமுறுத்தவும் செய்திருக்கிறார். தமிழ் சில பாடல்கள் சூப்பர், பின்னணி இசையிலும் திகிலூட்டி இருக்கிறார். தீபக்குமார் பகுதியில ஒளிப்பதிவு எல்லாம் சூப்பராக உள்ளது. திகிலூட்டும் காட்சிகள்ல இவரது கேமரா கோணங்கள் நம்மை பயமுறுத்துகிறது. மொத்தல தில்லுக்கு துட்டு தில்லலான ஹிட். மேலும் சினிமா செய்திகளை தொடர்பு கொள்ள லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும்.